நான் கண்ட அனுபவம் வந்துங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டரும் சரி, நர்ஸும் சரி, இந்த டேப்லெட் மாத்திரை கொடுக்குறவங்களும் சரி, எல்லாருமே அன்பாக போகிறவங்க வரவங்கள அன்பாக அரவணைத்தார்கள்னால் அவங்களுக்கு நோயே ஓடி போயிருங்க. இருக்கிற நோய் பறந்துடும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ அன்பாக நம்மளை பார்க்குறாங்க, நேசிக்கிறாங்க, கூச்சப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஹோட்டலுக்கு போகிறோம்னு வைங்க, ஹோட்டலில் பசியோடு சாப்பிட போவாங்க. அப்போ சாப்பிட போகும்போது அந்த ஹோட்டலில் உள்ள சப்ளையரும் சரி, ஓனரும் சரி, வந்தவங்கள அருமையாக பராமரித்தாங்கன்னு சொன்னால் பசியே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். வீட்டில் உள்ளவங்க பராமரிக்கிற மாதிரி, இல்லைன்னா வீட்டில் கிடைக்காத அன்பு ஹோட்டலில் கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதே ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பாடை இலையில கொண்டு வந்து எப்போ வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறது ஒரு டென்ஷன், கூட்டு வகைகள் கொண்டு வந்து வைப்பாங்களாங்கிறது ஒரு டென்ஷன், குழம்பு வகைகள் கொண்டு வருவாங்களான்னு ஒரு டென்ஷன். தண்ணியே சில ஹோட்டல்களில் வைக்க மாட்டாங்க, லேட்டாக வைப்பாங்க. அந்த நேரம் ஒரு டென்ஷன். அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வறுவல் பொரியல் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அது உடனே வரலைன்னா சாப்பிட்டே முடிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஏங்க ரெடி ஆகிடுச்சிங்க, ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சிங்க, மீன் வறுத்தாச்சுங்க. அந்த நேரம் என்ன டென்ஷன் வரும்னு சொல்லுங்கள். அப்படி இருக்கக்கூடாதுங்க. கேட்டவுடனே கிடைக்கிற மாதிரிக்கே அவங்க இலையில வச்சா தான் அவங்க மனம் திருப்தியாக சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் எல்லா விஷயங்கள்லேயும் டென்ஷன்